உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னு ஆசை இருக்கா? நல்லா பேசணும், நிறையா புத்தகம் படிக்கணும், ஃபிட்டாக இருக்கணும், கான்ஃபிடென்ஸாக இருக்கணும், இப்படியெல்லாம் உங்களுக்கு தோணும். ஆனால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி. நீங்கள் கடந்த கொஞ்ச நாளாகவே இதே மாதிரி நினச்சிட்ருக்கீங்களா? நாளையிலேருந்து ஆரம்பிக்கலாம், இந்த மாதம் முடிஞ்சிட்டா போதும், கொஞ்சம் டைம் கிடைக்கட்டும், இப்படி சொல்லி சொல்லி ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. ஆனால் அதை கடைப்பிடிச்சிருக்கீங்களா? ஆனால் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்னென்னா, உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு பெரிய மோட்டிவேஷன் தேவை கிடையாது. தினமும் வெறும் 1% முன்னேற்றம் இருந்தாலே போதும். வணக்கம் நண்பர்களே, த பிரியங்கா பர்ஸ்பெக்டிவ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சேனலில் புக்ஸ், ஹேபிட்ஸ், மைண்ட் செட், செல்ஃப் க்ரோத் பற்றி ப்ராக்டிக்கலான விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். இன்று நம்ம வாழ்க்கையில் மாற்றக்கூடிய ஒரு சிம்பிள் கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு காமனாக ப்ராப்ளம் இருக்குது. ரிசல்ட் வேணும், ஆனால் ப்ராசஸ் பிடிக்காது. ஒரே மாதத்தில் ஃபிட் ஆகணும், ஒரே வாரத்தில் கான்ஃபிடென்ஸ் வந்துடணும், ஒரே நாளில் லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் லைஃப் அப்படி ஒர்க் ஆகாது. ஒரு பில்டிங் கட்டணும்னா ஒரு பிரிக் தான் எடுப்பாங்க ஃபஸ்ட்டு. அதாவது ஒரு செங்கல் தான் எடுப்பாங்க, கரெக்டுங்களா? ஒரு மரம் வளரணுன்னா தினமும் நம்ம தண்ணி அதுக்கு ஊற்றுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். தினசரி ஹேபிட்ஸில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதுலேருந்து தான் எல்லா ரிசல்ட்ஸுமே கிடைக்கிது. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு நாளைக்கு 10 பேஜஸ் படிங்க, அவ்வளோதான். 10 பேஜஸ், இதில் என்ன ஆக போகுதுன்னு தோணலாம். ஆனால் ஒரு வருஷத்துக்கு 3650 பேஜஸ், அதாவது சுமார் 10லேருந்து 12 புத்தகங்கள் வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம். ஒரு நாளோட ரிசல்ட், ஒரு 10 பேஜஸோட ரிசல்ட் இயர் எண்டில், ஒரு வருஷ கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு குட் ரிசல்ட்டாக நம்ம லைஃப்பையே மாற்றி போடும். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது ஒரு வாங்குகிற பொருள் கிடையாது, அது நம்ம பில்ட் பண்ணுற ஒரு ஸ்கில். தினமும் 5 நிமிஷம் கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க, அல்லது உங்கள் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி கேளுங்க. 30 நாள் கழித்து பாருங்களேன், நீங்களே உங்களை நம்ப மாட்டீங்க, அந்தளவுக்கு சேஞ்சஸ் உங்ககிட்ட இருக்கும். நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் எஃபர்ட் இல்லாமல் இல்லை, கன்சிஸ்டன்சி இல்லைன்னு அர்த்தம். ஒரு நாள் 2 மணி நேரம் படிக்கிறத விட 30 நாள் 10 நிமிஷம் படிக்கிறது பவர்ஃபுல். ஒரு நாள் 5 கிலோமீட்டர் நடக்கிறத விட தினமும் 15 நிமிஷம் நடக்கிறது ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா சக்ஸஸை க்ரியேட் பண்ணுறது இன்டென்சிட்டி கிடையாது, கன்சிஸ்டன்சி. அந்த புரிதல் நமக்கு இருக்கணும். இன்றைக்கி இந்த வீடியோவிலேருந்து ஒரு விஷயம் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. நாளைக்கு லைஃப் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இன்றைக்கி அட்லீஸ்ட் 1% இம்ப்ரூவ் ஆக ட்ரை பண்ணுங்கள். ஒரு பேஜ் படிங்க, 5 நிமிஷம் வாக்கிங் போங்க, ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கோங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய வாழ்க்கையை உருவாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி முதல்ல ஆரம்பிக்க போகிற ஒரு நல்ல ஹேபிட் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் புக்ஸ், ஹேபிட், மைண்ட் செட் பற்றின வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.